கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் விசுவாசிக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு மேலானவர் என்பதை அறிய அறிய நாம் அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசமும் பெருகக்கூடியதாகவும் வளரக்கூடியதாகவும் இருக்கும். பிதாவினுடைய சமூகத்திலே குமாரனாகிய கிறிஸ்து எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அவங்க அந்த நிலைமையில எபிரேய நிருபம் படிக்கிறப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக 5ஆம் அதிகாரத்தை நாம் ஏற்கனவே ஆல்மோஸ்ட் முடித்து விட்டோம் நினைக்கிறோம். 5ஆம் அதிகாரத்துல கடைசி பகுதியில் வருகிறப்ப இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை யாருக்கு எழுதி கொடுத்தாரோ அந்த எபிரேய விசுவாசிகள் குழந்தைகளாக பாலகர்களாக ஆவிக்குரிய வாழ்வில இருக்கிறார்கள். அதனால இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை ஆவியானவர் யாரை கொண்டு எழுதினாரோ அவர் சொல்லுகிறார், நீங்கள் பாலகர்களாக இருக்கிறீர்கள், அதனால கேள்வியில் மந்தம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். குறிப்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் அவரை குறித்து பேசுவது உங்களுக்கு விளங்காத ஒரு காரியம் என்று சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துவதற்கு ஒரு காரியம் சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் பலமான ஆகாரத்தை உண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைகிறவர்களாக இருக்க வேண்டும், முதிர்ச்சியை நோக்கி ஓடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு ஆவியானவர் ஆலோசனை கொடுக்கிறார். அது நம்ம பார்த்தோம். இந்த பலமான ஆகாரம், இந்த 14வது வசனத்தை படிக்கிறப்ப பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்கிற ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதிற்குள்ளவர்களுக்கே தகும். பலமான ஆகாரம் அது பயிற்சியினால் வரக்கூடியது. அதாவது நன்மை தீமை என்ன என்பதை பயிற்சியினால் பகுத்தறியக்கூடிய பக்குவம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு தெரியும் நன்மை எது தீமை எது. தீமை என்று அறிந்தாலும் இது தேவ சித்தமா என்று காத்திருந்து ஜபிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இது பயிற்சியினால் வரக்கூடியது. ஒரு பிரியமானவர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்குள் நாம் வளர வளர தேவனுடைய வசனத்தில் பழக பழக நம்முடைய இருதயத்திலேயே நன்மை எது தீமை எது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு என்ன சொல்லலாம் ஒரு பகுத்தறிவு நமக்கு உண்டாகிறது. அதான் பகுத்தறியத்தக்க. அதான் போன சொன்னேன், யார் பகுத்தறிவாளர்கள் சொன்னா கிறிஸ்தவர்கள் தான் பகுத்தறிவாளர். நன்மை எது தீமை எது என்று பகுத்தறிந்து நன்மையை பின்பற்றக்கூடியவர்கள் தான் பகுத்தறிவாளர்கள். கடவுள் உண்டா இல்லையா என்பதை சொல்லி வாக்குவது கடவுள் இல்லாமல் இல்லை என்று சொல்கிறவர்கள் எல்லாம் இன்றைக்கு பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறப்ப வேதம் சொல்கிறது நன்மை எது தீமை இது என்று பகுத்தறியத்தக்கதாக. அது வேத வசனத்துல பழகதான் வரும். இந்த எபிரேய விசுவாசிகள் அந்த அளவுக்கு பழகல. அவங்க இன்னும் எப்பவுமே அந்த அஸ்திபார உபதேசங்கள் இல்லாவிட்டால் மூல உபதேசத்துக்குள்ளே இருக்கிறார். அப்ப அதை சுட்டி காட்டுகிறார். இப்ப நம்ம படிக்கலாம் பாருங்க, 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நம்ம இப்ப என்னன்னா வளர்கிறவர்களாக பூரணத்தை நோக்கி ஓடக்கூடியவர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையில பயணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அந்த ரட்சிப்பு என்பது ஒரு பிறப்பு போன்றது. அந்த பிறப்பில் இருந்து நாம் தொடர்ந்து வளர வேண்டும். எதுவரையிலும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறது வரையில். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்ல. இந்த ரட்சிப்பு தொடர்ந்து நம்மை நடத்தி அதாவது வளர்ச்சிக்கு நேராக கொண்டு செல்ல வேண்டும். வளர்ச்சி இல்லை என்றால் ரட்சிப்புல ஏதோ சிக்கல்னு அர்த்தம். இப்ப அதுதான் சொல்றாரு எபிரேயருக்கு எழுதிய இந்த 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க போறோம். 6:1 வாசிக்கலாம். 6:1. ஆகையால் மூல வசனங்களை நாம் விட்டு செத்தவர்களுக்கு நீங்களாகும் மனந்திரும்பும் தேவன் பேரிலே வைக்கும் விசுவாசம், ஸ்தானப்படுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. நமக்கு நல்ல ஒரு பாடம். அதாவது நாம் பூரணராகும்படி கடந்து செல்ல வேண்டும். பூரணராகும்படி அதான் ரொம்ப முக்கியம். அதாவது எப்ப நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோமோ, நாம் ரட்சிப்பினுடைய அனுபவத்துக்கு வந்தோமோ, அந்த ரட்சிப்பினுடைய நோக்கம் நமக்கு தெரிந்தால்தான் இந்த பூரணராகுதலுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல முடியும். நாம் எதற்காக ரட்சிக்கப்பட்டோம்?
நம்ம ரட்சிப்பின் பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன என்பதை முதலாவது ஒரு விசுவாசி தெரிந்திருக்க வேண்டும். இப்ப எதற்காக நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்தார் என்று பார்க்கிறப்ப ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29. ரோமன் 8:29. தம்முடைய குமார் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் தேவன் எவர்களை முன்னாரோ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் முன்குறித்திருக்கிறார். நாம் எதற்காக முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம்னா தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பது. இந்த சாயல் எப்ப நம்மில் உருவாகிறது என்று சொன்னால் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வின் சொந்த ரட்சகராகவும் ஆண்டவராகவும் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறப்ப இல்லையா? நோக்கம் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு. அப்ப அன்றிலிருந்து நாம் அவருடைய சாயல்ல வளர்ந்து வளர்ந்து கர்த்தருடைய வருகையில அவருக்கு நாம் ஒப்பா இருக்க போகிறோம் என்று 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல நாம் படிக்கிறோம். இப்பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. அவர் வெளிப்படுகின்ற பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதில் அவருக்கு ஒப்பா இருக்க போகிறோம். அவர் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நம்முடைய அந்த எதை பூரணம், அதாவது கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறுதல், அதை மனதிலே வைத்து அந்த பூரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். திரும்ப திரும்ப மனம் திரும்புதல், திரும்ப திரும்ப ஸ்நானங்களுக்கு எடுத்த உபதேசம், திரும்ப திரும்ப நியாய தீர்ப்பு, இப்படியே பேசிட்டு தான் எப்படி இருக்கும்? இதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருத்தல். இன்னொரு வசனத்தை படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2வது நிருபத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 2வது நிருபம், சரி 1ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் அவருடைய 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறப்ப அவருடைய மகிமைக்கு ஒப்பாய் இருப்பதற்கு, அது சரி 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை அடையும் எங்கள் சுவிசேஷத்தினாலே இந்த ரட்சிப்பு அழைத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை அடைவது, இதெல்லாம் புரிந்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் சுவிசேஷத்தினால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டு விட்டு சந்தோஷப்பட்டதுல எல்லாம் பெரிய தோணி இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டதின் நோக்கம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை அடைவது. சாரி ஃபார் இன்டரப்ட், கிளியரா இல்ல, பிரேக் வாய்ஸ். அப்படியே ஒரு நிமிஷம். நான் இப்ப எப்படி இருக்கு, கேக்குதா? ரைட். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை அடைவது. இன்னும் சொல்ல போனோம்னா எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். எபேசியர் 4ல 11வது வசனம். 11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க வரைக்கும் போதும். கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர். கிறிஸ்துவில அந்த வளர்ச்சியை தான் நம்முடைய பூரண புருஷர் ஆகணும். இதை மறந்து போக கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டவனா ஊழியம் செய்யணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அதெல்லாம் செகண்டரி. என்னை கர்த்தர் ரட்சித்தது என்னன்னா, நான் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷர் ஆகணும். கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக நான் இன்னும் மாற வேண்டும். கர்த்தருடைய மகிமை அடைய வேண்டும். இதுதான் எனக்கு கர்த்தர் என்னுடைய அழைப்பு, எனக்கு பின்னால இருக்கக்கூடிய, என்னுடைய ரட்சிப்புக்கு பின்னால இருக்கக்கூடிய காரியம். இது ரட்சிக்கப்பட்டவனா ஊழியம் செய்யணும், இந்தியாவை தலைமுறை மாத்தணும், பெரிய ப்ராஜெக்ட் பண்ணணும், இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் 2வது. இந்த பூரணத்தை நோக்கி நாம் வளராவிட்டால் நாம் செய்கிற அனைத்துமே அரைகுறையா தான் இருக்கு. அனைத்துமே அரைகுறைதான் இருக்கு. முதல்ல நம்முடைய நோக்கம் இருந்து அறியுது. எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கு, எதற்காக சுவிசேஷத்தினால் அழைக்கப்பட்டோம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற வளர்ச்சி இது, கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக. நம்முடைய வாழ்க்கையில
எந்த அளவுக்கு கிறிஸ்துவனுடைய தன்மையில் வளர்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய செயலும் மேன்மை உள்ளதாக இருக்கும். இல்லைன்னா கர்த்தருடைய நாமம் நம் மூலமாக தூசிக்கப்படும். ஏன்னா நல்லா பிரசங்கம் பண்ணுவோம், நல்லா காரியங்கள் செய்வோம், ஆனா லைஃப் இருக்காது, கிறிஸ்துவின் சாயல் இருக்காது. கிறிஸ்துவின் சாயல்ல வளர்ந்து காரியங்கள் செய்யறப்ப கிறிஸ்துவை போல தன்மை நம்முடைய செயல்பாடும் இருக்கு. இதெல்லாம் புரிந்திருக்க வேண்டும். அப்ப எபிரேய விசுவாசிகளை பொறுத்த மட்டும் என்னன்னா, இப்ப எங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப அந்த மனம் திரும்புதல், ரட்சிக்கப்படுதல், அப்புறம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், நித்திய நியாய தீர்ப்பு, இப்படிதான் உயிர்த்தெழுதல், இதை பற்றியே பேசிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றியே டிஸ்கஷன் நடக்கும். இல்ல, ரொம்ப சங்கடமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையை நம்ம பரிசோதித்து பார்க்க வேண்டும். இங்க அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா, இதையெல்லாம் நம்ம இது பண்ணிட்டு எங்க போகணும்? அதான் 6ஆம் அதிகாரத்துல பூரணராகும்படி கடந்து போவோமாக. 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். 2 கொரிந்தியர் 7:1. 2 கொரிந்தியர் 7:1. 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா தூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவத்தோட பூரணப்படுத்த கடவோம். பூரணப்படுத்த கடவுள். பூரணத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அப்பவுமே நம்முடைய நோக்கம் என்னன்னு தெரியும். எதுக்காக ரட்சிக்கப்பட்டோம்? கர்த்தரை ஆராதிப்பதற்காக ரட்சிக்கப்பட்டோம் அப்படிலாம் சொல்லலாங்க. நான் என்னை கர்த்தர் ரட்சித்தது அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய்த்தது. இது எல்லாருக்கும் ஒண்ணுதான். அதாவது நான் எந்த அளவுக்கு கிறிஸ்துவனுடைய தன்மையில் அவருடைய சாயலில் வளருகிறேனோ அதுதான் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தவிர, எத்தனை ஆண்டுகள் நான் ஆண்டவரை விசுவாசித்தது, எத்தனை வருஷம் ஆச்சு, அதனால நான் ரொம்ப சீனியர் முதிர்ச்சி அடைந்தோம்னு சொல்ல முடியாது. தன்மை தான் ரொம்ப முக்கியம். எவரே விசுவாசி சொல்றாரு, பூரணத்தை நோக்கி பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. அடுத்து சொல்றாரு, தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். தேவ சித்தமும் நாம் பூரணத்தை நோக்கி கிறிஸ்துவுக்கு சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாகி அவரை போல மாறுது. அவருடைய தன்மைக்கு ஏற்ப வளர்றது ரொம்ப முக்கியம். அதை மனதில் வைத்து நம்ம எப்பவுமே செயல்பட வேண்டியது அவசியம். பவுல் என்ன சொல்றாருன்னா, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்துல சொல்றப்ப அவர் எதற்காக பிரயாசப்படுகிறார்? கொலோசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரத்துக்கு வருகிறப்ப, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் என்ன சொல்றாரு பாருங்க, 28 29 வசனம். கொலோசியன்ஸ் 1:28 and 29. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனும்படிக்கு அவரையே நினைத்து மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷன் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம், அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசம். எதுக்கு போராடி பிரயாசப்பட்டா? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்னா கிறிஸ்துவுக்குள் முதிர்ச்சி அடைந்தவனாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் கிறிஸ்துவினுடைய தன்மையில் அவன் வளரக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதுக்காக நாங்கள் அவரையே அறிவிக்கிறோம், அதற்காக புத்தி சொல்லுகிறோம், அதற்காக எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம், அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன் என்று சொல்றது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். நம்ம எதுக்காக பிரயாசப்படுறோம்? ஒரு ஆத்தும ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டாலே நம்முடைய நோக்கம் இவர் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்த வேண்டும். நல்ல பிரசங்கியாராகவோ இல்ல நல்ல இதுல கிறிஸ்துவுக்கு தேறின அந்த தேர்தல் வந்து விட்டாலே அந்த மனிதனை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிப்பார். கிறிஸ்துவுக்குள் தேறினவன். அதுக்காக போராடி பிரயாசப்படுகிறேன் அப்படின்னு போராடி பிரயாசப்படுகிறேன். அவருடைய விஷயம் அதுதான். ரொம்ப ஞாபகத்துல வச்சப்ப பூரணத்தை நோக்கி அப்படின்னு சொல்றாரு. இப்ப இத சொல்றதுக்கு இன்னொன்னு சொல்றாரு, அடுத்து சொல்றாரு பாருங்க, கிறிஸ்தவ இன்னும் பிரேக் ஆகுது. இன்னும் பிரேக் ஆகுதோ? வாய்ஸ் பிரேக். சம் சிக்னல் ப்ராப்ளம் உங்களுக்கு. ஒரு நிமிஷம் தரீங்களா? ரூம் கொஞ்சம் மாத்தட்டுமா? என்னன்னு தெரியல. அதாவது அந்த ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சாரி ஒரு நிமிஷம்.
அங்கிள் கிளியரா தான் இருக்கு எங்களுக்கு. அங்கிள் ஜான்சன் அங்கிள் எங்களுக்கு கிளியரா தான் இருக்கு. கிளியரா இருக்கா? கட் பண்ணிடுங்க. உங்களோட வீடியோ மட்டும் கட் பண்ணுங்க. உங்களுக்கு சிக்னல் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அங்கிள் உங்களோட கனெக்ஷன்ல. ஓகே ஓகே வீடியோ ஓகே மட்டும் கட் பண்ணுங்க. ஓகே 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 பிரதர், கண்டிப்பா. ஓகே ஓகே சரி. இப்ப 4ஆம் வசனத்துல இருந்து பேசுறாரு அவங்கள்ட்ட. அதாவது இது வந்து ஒரு எச்சரிப்பின் பகுதி. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இல்லாட்டா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பிறகு அது தொடர்ச்சியான ஒரு பயணம். எதுவரையிலும்னா கிறிஸ்து வருகிறது வரையிலும். ஏதோ 1989ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி பாஸ்டன்ஸோட முடிச்சு போறதில்ல. 89 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன். அன்றிலிருந்து என்னுடைய ஆவிக்குரிய பயணம் ஆரம்பிக்கிறது. இப்ப அதுக்கு ஒரு இது சொல்றாரு பாருங்க. 5வது வசனம் 4வது வசனம் வாசிக்கலாம். ஹீப்ரூஸ் 6:4 எபிரேயர் 4 வாசிக்கிறார். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தை இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள். இங்க 2 பேர் சொல்றாங்க. அதாவது பிரகாசிப்பிக்கப்பட்டவர்கள், ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும், அடுத்தது வந்து ருசி பார்த்தவர்கள். இந்த பிரகாசிக்கப்படுதல் என்று சொல்லுகிறப்ப வந்து ரொம்ப ஆச்சரியமான காரியம். இந்த எபிரேய விசுவாசிகள் பிரகாசிக்கப்பட்ட காலத்துல எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு 10ஆம் அதிகாரம் 32 வசனம் படிங்க. ஹீப்ரூஸ் 10ஆம் அதிகாரம் 32 என்ன போட்டிருக்கு பாருங்க. 32 வாசிக்க முடியுமா யாராவது? முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. 33 நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். 34 படிக்கலாம். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். 35 ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அதாவது அந்த பிரகாசிக்கப்பட்ட காலத்துல எதையும் கர்த்தருக்காக தியாகம் பண்ணுகிறவர்களாக இருந்தவர்கள். அதான் இங்க சொல்லப்படுது. அதாவது அந்த இது தொடர்ச்சியா இருக்கணும். அதான் அந்த தைரியத்தை விட்டு விடாதீர்கள். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சேர்ந்து வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கும். முதல்ல வந்து விசுவாசம், விசுவாசத்திற்கு அடுத்தது தைரியம். நீங்க எடுத்து பாருங்க. எபிரேயர் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்திலிருந்து. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியையும் தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். விசுவாசத்தோடு எதெல்லாம் வரணும் பாரு. நான் விசுவாசித்தேன்னு சொன்னா விசுவாசத்தோட தைரியம் நிறைய காரியம் இருக்குது. இப்ப இங்க ஒரு முறை பிரகாசிக்கப்பட்ட பாருங்க என்ன நான் எபிரேயருடைய வாழ்க்கையில பாக்குறோம். எதையும் கர்த்தருக்கென்று தியாகம் பண்ண பாடுபடுகிறவர்களோடு தங்கள் நின்றவர்கள் அவர்கள். 10ஆம் அதிகாரம் உற்சாகப்பட அந்த தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு முறை பிரகாசிக்கப்பட்ட அதான் சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டும் அப்படின்னு போட்டு. அடுத்த ருசி பார்த்தல். ஏதாவது ஒண்ணு நம்ம ருசி பார்த்தோம்னா அதை சாப்பிடணும். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், நீங்க நல்லா விருந்து உபசரம் பண்றீங்க, நான் எல்லாம் நல்லா ருசியா இருக்கு அப்படின்னு நல்லா புகழுறேன். ஆனா ஒண்ணுமே நான் சாப்பிடலன்னா என்ன அர்த்தம்? நான் ருசி பார்த்தால் அதை சாப்பிட வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப பிரகாசிப்பிக்கப்பட்டால் அதான் வந்து அதாவது தொடர்ந்து நம்ம அந்த தைரியமா முன்னேறி போகிறது. ருசி பார்த்தால் அதை புசிக்க வேண்டும். இல்லைன்னா நம்ம சொல்றது பொய்ன்னு அர்த்தம். நீங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் படிக்கிறப்ப என்ன சொல்லப்பட்டிருப்பாருங்க? நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால் என்ன செய்யணும்?
1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருக்கு. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இப்ப ருசி பார்த்தது உண்டானால் சில காரியங்களை விட்டுவிட வேண்டும், சில காரியங்களை பின்பற்ற வேண்டும். நான் ருசி பார்த்த கர்த்தர் நல்லவர் தயவுள்ள ருசி பார்த்தேன்னு சொல்லிட்டு இன்னும் பொறாமையும் புறங்கூறுதலும் எனக்குள்ளே இருக்குது. வேத வசனத்தை நான் எனது ஞானப்பாலாகிய திருவசனத்தை பருகுவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? போய் தான் சொல்றோம். அதான் அந்த பிரகாசிக்கப்பட்டு ருசி பார்த்தவர்கள் எப்படி கொஞ்சம், ஆனால் அது தொடர்ச்சியான ஒன்றாக இருக்க வேண்டும். அதான் உண்மையான. இப்ப சொல்ற போறாங்க இதெல்லாம் செய்துட்டு பிரகாசிக்கப்பட்டாச்சு, ருசி பார்த்தாச்சு. 6வது வசனத்துல மறுதலித்து இதெல்லாம் ருசி பார்த்த பிறகு மறுதலித்து போனால், ருசி பார்த்தால் சாப்பிடணும், பிரகாசிக்கப்பட்டால் எதையும் தியாகம் பண்ணவும் தைரியமாக முன்னேறி செல்ல வேண்டும். அது சொல்லி உற்சாகப்படுத்துகிறார். நமக்கு இது ஒரு உற்சாகம். இதை ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும். கர்த்தர் தயவுள்ளவர் என்று ருசி பார்த்தால் என்னுடைய வாழ்க்கையில தேவையில்லாத குணங்களை ஒழித்து களங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் நான் வாஞ்சையாக இருப்பதுதான் நான் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்ததற்கு ஏற்ற இது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட வேளையிலே நான் பிரகாசிக்கப்பட்டேன் என்றால், நான் பிரகாசிக்கப்பட்டதை என்னுடைய வாழ்க்கையில் உள்ள கேரக்டர் மூலமாக நான் காண்பிக்க வேண்டும். என்னுடைய அந்த தேவ பக்திக்குரிய அந்த வாழ்க்கையின் மூலமாக காண்பிக்க வேண்டும். காண்பிக்காமல் நான் பிரகாசிக்கப்பட்டேன் ருசி பார்த்தேன்னு சொல்லிட்டு முன்னேறி போகாமல் மறுதலித்து போனவர்களானால், தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இது ஒரு எச்சரிப்பு. அதனால எபிரேய விசுவாசிகள் எல்லாரும் பின்வாங்கி போய்விட்டார்கள், இல்லாட்டா கிறிஸ்துவை மறுதலித்து விட்டார்கள் நினைக்க கூடாது. ஏன்னா அவர்களை பார்க்கிறப்ப சில குறைகள் காணப்படுகிறது. அதான் அவர் சொல்றாரு பாருங்க, 10வது வசனத்தை நீங்க படித்து பாருங்க. 10வது வசனம், ஏனென்றால் உங்கள் கிரியையும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. 9வது வசனம், பிரியமானவர்களே நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் மதிப்புக்கு உரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். இப்படிதான் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இது இப்ப அன்னைக்கு இருந்த விசுவாசிகள் இன்னைக்கு கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு அது ஒரு எச்சரிப்பு. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம பிரகாசிக்கப்பட்ட நாள்ல இருந்து தொடர்ந்து நம்முடைய பிரகாசம் எப்படி இருக்குது, என்ன கர்த்தருக்காக தியாகம் பண்ணுகிறோம், நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது இது இருக்கிறதா, தைரியம் இல்லையா, நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணதுல எவ்வளவு தைரியம், அதெல்லாம் பிரகாசிக்கப்பட்டதுக்கு அடையாளம். கர்த்தர் தயவுள்ளவர்கள் ருசி பார்த்திருக்கிறோம். கர்த்தருடைய அநேக காரியங்கள் ருசி பார்த்தவர்கள் தொடர்ந்து அதை உட்கொண்டு, ருசி பார்த்தவற்றை உட்கொண்டு வாழ்க்கையில பிரதிபலிக்கிறார்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல. அதுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. இந்த ருசி பார்த்தல் பிரகாசிக்கப்பட்டதுக்கு ஒரு அடையாளம் எப்படின்னா, நிலத்தில் மழை பெய்கிறது, பயிர்கள் முளைக்கிறது. அப்ப அதுக்கு விளக்கம் என்ன கொடுக்கிறார் பாருங்க. எப்படி எனில் 7வது வசனம், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. மழை பெய்யுதுன்னா நிலத்துல பயிர் முளைக்கிறது இல்லையா? அந்த மழையை அந்த அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தண்டத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கு நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். நான் 30 வருஷம் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல கர்த்தர் இந்த ஊழியத்துல வைத்திருக்கிறார். நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். ஊழியம் இவ்வளவு வருஷம் வேத வசனத்தை ஒவ்வொரு இதுலையும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, வசனத்தை கேட்கிறார்கள், மழை பெய்கிறது மாதிரி வசனம் அவங்க மேல பொழிகிறது. ஆனால் அவருடைய விளைச்சலை பார்க்கிறப்ப சில வேளையில ரொம்ப சங்கடமா இருக்கு. ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் அவர்களுக்கும் எந்த வித்தியாசமுமே கிடையாது.
அவன் முடிவை குறித்து நான் மிகவும் பயப்படுகிறேன். முடிவை குறித்து மிகவும் பயமாக 30 ஆண்டுகள் வேத வசனத்தை கற்றிருக்கிறார்கள். ஆனா வாழ்க்கையில ஒரு மாற்றமும் கிடையாது. ஒரு கனியை பார்க்க முடியாது. விளைச்சல் சரியில்லை. அதனால மழை பெய்து கொண்டுதான் இருக்கிறது. என்ன செய்யறது? கிரியை இல்லை. சங்கடமாக இருக்கும். நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். சபைகள்ல இருக்கக்கூடிய விசுவாசிகளை யோசித்து பார்ப்பேன். எவ்வளவு வேத வசனங்கள் மழை பெய்கிறது மாதிரி கர்த்தருடைய வசனம் பொழியப்படுகிறது. ஆனால் விளைவை நீங்க பார்த்தீங்கன்னா நற்கனிகள் வரவில்லை. நற்கனிகள் வரவில்லை. கனியை வைத்துதானே கண்டுபிடிக்க முடியும். முச்செடிகளும் முட்பூண்டுகளும் முளைக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதுமாய் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடி. ரொம்ப பயங்கரம். ரொம்ப பயங்கரம். உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்கதரிசனம் சொன்னோம். பிசாசுகளை துரத்தினோம். நான் உங்களை ஒருபோதும் அறியேன். நீர் எங்கள் வீடுகளிலே அப்பம் புசித்தீர். நாங்கள் உங்களோடு கூட அப்பம் சாப்பிட்டோம். எங்கள் தெருவிலே பிரசங்கித்தோம். உங்களை எனக்கு தெரியாது. என்னை விட்டு அகன்று போகுங்கள். 10 கன்னிகைகள்ல 5 பேர் காத்திருந்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, அந்த கதவு பூட்டப்பட்டவர்கள் சொல்றாரு, நான் உங்களை ஒருபோதும் அறியேன். உங்களை ஒருபோதும் அறியேன். எவ்வளவு சங்கடமான ஒரு வார்த்தை இல்லையா? எவ்வளவு சங்கடம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்தோம், அதை செய்தோம். நீர் எங்களுடைய வீட்டில சாப்பிட்டீர், எங்கள் தெருவில் பிரசங்கித்தீர். நாங்கள் உங்களோடு கூட இருந்தோம். வருகைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். தெரியாது. மழை பெய்தென்றால் பயிர்கள் விளைந்து நல்ல பலனை பயிரிட்டவனுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கவில்லை என்றால் அந்த நிலம் சபிக்கப்பட்டது. இந்த வசனம் படிக்கிறப்ப என்னுடைய இருதயம் உடைகிறது. எவ்வளவோ காலங்கள் சபையில விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர் இருக்கிறார். சொல்லுவாங்க, நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த ரட்சிப்புன்ற ஒரு அம்சம் கூட அவருடைய பேச்சிலே, நடக்கையிலே, எதுலையுமே தெரியாது. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு. நம்ம ஏமாந்து விடக்கூடாது. அதுதான் ரொம்ப ஒரு இது இந்த வசனத்தை படிக்கிறப்ப. இப்ப எபிரேய விசுவாசிகளை பொறுத்தமட்டில் எபிரேய நிருபத்தை எழுதினவர் அவர்களை எச்சரித்து உற்சாகப்படுத்துகிறார். நீங்க இன்னும் அதிகமாக முன்னேறி செல்ல வேண்டும். அதுக்கு அடுத்து சொல்றாரு பாருங்க, அதுக்கு பொறுமை அவசியம். நீங்க கடைசி வரையில பொறுமையா இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லி காட்டுகிற வசனம். இப்ப நீங்க படிச்சு பாருங்க 11வது வசனம். கொஞ்சம் அசதியா இருக்கிறாங்க. 11வது வசனம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றியவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பிரியந்தும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை 100 மீட்டர் ஓட்டம் கிடையாது. இந்த 100 மீட்டர் முன்னால பென் ஜான்சன் ஒருத்தர் இருந்தாரு. அப்புறம் இப்ப ஜமக்காயில உள்ள ஒருத்தர்லாம் மிக வேகமாக ஓடக்கூடியது. இது ஒரு பெரிய மாரத்தான், நீண்ட ஓட்ட பந்தயம். ஒரு நாள் ஆரம்பிச்சது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்த வேளையில. அதுக்கு பிறகு நாம் பொறுமையோடு ஓடுவதற்கு கர்த்தர் வருகிறது வரையிலும், மரணம் வரையிலும். அதுக்கு முன்மாதிரியாக கர்த்தர் நமக்கு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை வைத்திருக்கார். சொல்லப்படுது, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. அதுக்கு என்ன யாரை பற்றி சொல்லப்படுனா பழைய ஏற்பாட்டுள்ள விசுவாசிகளை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே பொறுமை உள்ளவர்களாக இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்தார்கள். அப்ப பொறுமை, நீடிய பொறுமை, அதாவது விசுவாசமும் நீடிய பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் டீ மாதிரி இல்ல. நம்ம இது கிறிஸ்தவ வாழ்க்கை உடனடி இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசம், நீடிய பொறுமையோடு கூடிய வாழ்க்கை. அப்பதான் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இது நம்ம ரொம்ப அறிந்திருக்க வேண்டும். இதோ இங்க பூமியில் உள்ள அந்த பூமிக்குரிய காரியங்களை பெற்றுவிட்டோம் என்பதல்ல. நமக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி அவைகள் எல்லாம் விசுவாசத்தினாலே நாம் அடைய வேண்டியது. அவைகளெல்லாம் நித்தியமானது, கண்ணால் காண்கிறது அல்ல. கண்ணால் காணாதவைகளை நாம் விசுவாசிக்கிறோம், ஏனென்றால் அவைகள் நித்தியமானது அப்படின்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு.
12வது வசனத்துல உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறேன். முடிவு பரியந்தம். நீதிமானுடைய பாதை நண்பகல் போல் வெளிச்சமா இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கை காலங்கள் போக போக நம்மில் வந்து ஒரு பெரிய பிரகாசத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் உற்சாகப்படுத்துகிறார். பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கை வந்து பெரிய மாரத்தான் ஓட்டம், ஓடிட்டே இருக்க வேண்டியது இருக்குது இல்லையா? கிறிஸ்துவை நோக்கி ஓடுற வாழ்க்கை, இலக்கை நோக்கி தொடர்கிற வாழ்க்கை. நம்ம அசதியாக இருக்கக்கூடாது. எபிரேய விசுவாசிகளை கொஞ்சம் அஜாக்கிரதை ஆகிவிட்டார். அசதியா இருக்கக்கூடாது. உலகம் மாறலாம், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மாறலாம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய ஓட்டம் முடிவு வரையிலும் நம்ம ஓடிட்டே இருக்கணும். இப்ப 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கீங்க? ஒரு வார்த்தை வருது பாருங்க. 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை என்பது ஒரு செகண்டுக்குள்ள இல்ல. முடிவு, நம்முடைய நம்பிக்கை வந்து நிச்சயமான நம்பிக்கை. அதை அடைகிறது வரையிலும் அந்த நம்பிக்கையில நம்ம உறுதியா இருக்கு. நம்முடைய நம்பிக்கை யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய வருகை இல்லையா? அவருடைய வருகை. அதை மனதிலே வைத்துக் கொண்டு இந்த பூமியில நாம் எல்லா காரியங்களையும் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகையை மனதிலே வைத்துக் கொண்டு உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம் அப்படின்னு இதை எழுதினவரும் அவரோடு கூட உள்ளவரும் விரும்புறாங்க. நம்ம அனைவருக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு பெரிய எழுப்புதல் வரும். அதுக்கு பிறகு அப்படியே போயிடுவாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல எப்படி இருந்தேன், அது என்னையா ரட்சிக்கப்பட்ட காலத்துல இப்ப எப்படி இருக்கிறோம், அதான் ரொம்ப முக்கியம். இப்ப எப்படி இருக்கிறோம்? அதுக்கு ஒரு உதாரணம் ஆபிரகாம். 13வது வசனம் வாசிக்கலாம். 6:13. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அதாவது ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறப்ப ஆணையிட்டு கொடுக்கிறார். நான் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அதுல இன்னொரு சொல்றாரு, வேற நம்ம வந்து ஆணையிடுகிறப்ப வந்து நம்மை விட பெரியவரை இதை வச்சுதான் ஆணையிடுவோம். இப்ப கர்த்தருக்கு மேல பெரியவர் ஒருத்தரும் கிடையாது. அதனால ஆண்டவர் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன். அது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை ஏன் சொல்றேன்னா, தேவனுக்கு மேலாக பெரியவர் ஒருவரும் இல்லை. ஆகவே தன்மேலே அவர் ஆணையிடுகிறார். அப்ப அவரு தனியா தான் இருந்தார். இல்ல தனியா ஒரு சாதாரணமான ஒரு நபர் தானே, எங்கேயோ ஒரு பிறந்து வளர்ந்து ஊர் என்கிற தேசத்துல வளர்ந்தவர் இல்லையா, ஆணையிடுகிறார். ஆனா கர்த்தரிட்ட ஆணையை அடைவதற்கு இல்லாட்டா அது நிறைவேறுவதற்கு ஆபிரகாமிடத்தில் இருந்த குணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 15வது. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். புரிஞ்சுல? பொறுமையாய் காத்திருந்தான். இல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து பொறுமை தான். விசுவாசம், நீடிய பொறுமை. 75 வயசுல அவருக்கு ஆண்டவர் தரிசனமாகி சொல்றாரு, குழந்தை பிறகு ஈசாக்கு முதல்ல பிறக்கிறப்ப 100 வயசு, 25 இயர்ஸ். சரீரம் செத்து போய்விட்டது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போய்விட்டது. பொறுமை. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ள ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். மனமாற மாட்டார். நமக்கு என்ன, கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய நம்பிக்கை. நீங்க 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய நம்பிக்கையா இருக்கக்கூடிய கிறிஸ்து இயேசு அப்படின்னு வரும். இல்லையா? அவருடைய வருகை நம்முடைய நம்பிக்கை, அவரோடு கூட வாழ்தல் நம்முடைய நம்பிக்கை. இதான் ரொம்ப முக்கியமான இது. பொறுமையோடு காத்திருந்து அதை அவன் பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். அவன் ஈசாக்கு தான் பிறக்கிறாரு. ஆனா ஆண்டவர் வந்து என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னாரு. அப்புறம் உன் சந்ததி மூலமாக உலகத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார். அன்னைக்கு 25 ஆண்டுகள் அவன் பொறுமையாக இருந்து ஈசாக்கை பெற்றெடுத்த பிறகு அந்த ஈசாக்கின் மூலமாக இன்னைக்கு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து, இன்னைக்கு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக
இன்றைக்கு ஆபிரகாமுடைய சந்ததியாக நாம் ஆக்கப்பட்டது மட்டுமல்ல, ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அது ஆசீர்வதிக்க சந்தேகமே கிடையாது. எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ இடர்பாடுகள் எல்லாம் வந்தாலும் பொறுமையோடு காத்திருந்தார். அது வேளையில் அவருடைய நம்பிக்கை எபிரேயருக்கு எழுதின 11ஆம் அதிகாரம் படிக்கிறப்ப விசுவாசத்தோடு மரித்தவர் லிஸ்ட்ல அவர் வந்துடுறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அடையாமல். அது எது? அவர் எதிர்பார்த்திருந்தது தேவனால் கட்டி உண்டாக்கப்பட்ட அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்காக காத்திருந்தார். அது இனிதான் கிறிஸ்து வருகிறப்பதான் அது நிறைவேறும். பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமையும் அந்த என்டியூரன்ஸ், அதே மாதிரி பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த இறுதி வரையிலும் அப்புறம் கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான். அங்கே நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்வதை விட நம்முடைய வாழ்வில அந்த ரட்சிப்பின் பூரணத்துவத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதை மனதில் வைத்து நம்ம வாழணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்ததாங்க ஆபிரகாம். நமக்கும் கர்த்தர் சில காரியங்களை ஆணையிட்டு இருக்காது. என்ன அப்படின்னா அதான் நம்ம பின்னால பார்க்க போறோம். வாசிங்க பாருங்க. மனுஷர்கள் 16வது வசனம். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. ஆணையிடுதல் என்பது ரொம்ப முக்கியம். அது எந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவு ஆணையிடுதல். இல்ல ஆணையிட்டு அதை உடனடியாக ஏற்றுக்கொள்வார்கள். நீதிமன்றத்துக்கு சென்றாலும் நம்ம சாட்சி கூண்டுல ஏறுறப்ப நம்ம ஆண்டவருடைய பேர்ல ஆணையிடுதல், பைபிளை வைத்து ஆணையிடுதல் ரொம்ப, ஏன்னா அதை சொன்னா அவங்க நம்புவாங்க அப்படின்னு அர்த்தம். தேவன் ஆணையிட்டு இருக்கிறார், அவர் மனமாற மாட்டார், அப்படியே செய்வார். நமக்கு என்ன ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார்? அதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய நம்பிக்கை என்ன? அதான் பின்னால வர்றார். 2 காரியத்துல 2 விஷயங்களை கொண்டு நமக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். என்னன்னு பாருங்க. அந்தபடி 17வது வசனம். அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். ஆணையினாலே ஸ்திரப்படுத்தி, எப்படி ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்து அதை அவர் ஸ்திரப்படுத்தினாரோ அதே போல நமக்கு தேவன் ஆணையினாலே ஒரு காரியத்தை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் ஆணையிட்டார் என்றால் அது மனமாற மாட்டார். எதுக்கு அப்படின்னா நமக்கு ஒரு மகா பிரதான ஆசாரியர், என்றென்றைக்கும் உள்ள ஒரு மகா பிரதான ஆசாரியர் தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். இது ஆணை, இது மாறவே மாட்டார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஒரு கிறிஸ்தவன் இல்லாட்டா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் புரிந்து கொண்டால் இன்னைக்கு இந்த கார்பரேட் ஊழியங்கள்லாம் இருக்காது. உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம் 24 மணி நேரம், எங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு, நீங்க எங்கிட்ட வாங்கன்னு சொல்ற இந்த ஊழியங்கள் பிசினஸ் ஆயிருக்காது. ஆனா அதை உணரவில்லை அநேகர். கர்த்தர் ஆணையிட்டு சொல்லி இருக்கிறார். என்ன ஆணை பாருங்க. 18வது வசனம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாக்கும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி. என்ன அந்த 2 மாறாத விசேஷம்? ஒன்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். 2, அவர் நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த 2 மாறாத இதுன்னு வர்றப்ப 5ஆம் அதிகாரம் நீங்க திருப்புங்க. 5ஆம் அதிகாரத்துல வருகிறப்ப 5வது வசனம் 1 படிங்க. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரே அவரை உயர்த்தினார். இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் 2ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு. குமாரனை பார்த்து பிதா சொல்லுகிறார், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன். அப்படி என்றால் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிறார். நமக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இருக்கிறார். அதான் சொல்லுவார் ஆண்டவர், சொல்லுவார், நான் பிழைக்கிறதுனாலே நீங்களும் பிழைக்கிறீர்கள். ரோமர் 5ஆம் அதிகாரத்துல அவருடைய மரணத்தினாலே நாம் ஒப்புரவாக்கப்பட்டோமானால் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது எவ்வளவு நிச்சயம் அப்படிம்பாரு. ஏன்னா அவர் உயிர்த்தெழுந்து இன்னைக்கு ஜீவிக்கிறார்.
இது ஒண்ணு மாறாத இது. ரெண்டாவது எதுன்னு பாருங்கன்னா, அதே இது 6வது வசனத்துல உயிர்த்தெழுந்தவர் மட்டுமல்ல, 6வது வசனத்துல அப்படியே 5:6 அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் என்று சொல்லியிருக்கிறார். இந்த என்றென்றைக்கும் ஆசாரியரா இருக்குன்னு ஆணையிட்டு சொல்லுவார். 110வது சங்கீதம் 4ஆம் வசனம் படிச்சு பாருங்க. மாறாதது மாறாத 2 காரியம். ஒன்று கிறிஸ்து நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். ஆணையிட்டு இருக்கிறார். இந்த ரெண்டும், அதாவது கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார், கிறிஸ்துவை தேவன் உயிரோட எழுப்பினார். இரண்டாவது, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்றென்றைக்கும் மாறாத மகா பிரதான ஆசாரியராக தேவ சமூகத்துல இருக்கிறார். இது ரெண்டும் தான் நாம் இந்த பூமியில கர்த்தரை விசுவாசித்து வாழ்வதற்கு, கர்த்தருக்கு தைரியமாக நிற்பதற்கு போதுமான, வேற எதுவுமே தேவையில்லை. 2 கொரிந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாரு, எங்களுக்கு நெருக்கம் வந்து விட்டது, இனி மடிந்து விடுவோம் என்று நாங்கள் நினைத்து விட்டோம். அப்ப அவருடைய நம்பிக்கை எங்க போகுது தெரியுமா? தைரியம் அதை எப்படி ஃபேஸ் பண்ணார் தெரியுமா? 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வரும். இப்ப 8-9 வசனம் படி. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்டத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கையை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். மரணம் வருகிற டைம்ல நம்பிக்கை என்னது? மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நீர் என்னுடைய குமாரன் என்ற உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ஒருவர், மரித்த கிறிஸ்துவை தேவன் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பின தேவன் தான் நம்முடைய தேவன். அது எவ்வளவு பெரிய நம்பிக்கை அவருக்கு கொடுத்திருப்பாரு. 2 மாறாத விசேஷம். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். அடுத்தது, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீர் என்றென்றைக்குன்னா ஃபாரெவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறீர், ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து பிழைத்திருக்கிறார், அதனாலே நான் பிழைத்திருக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இது, மாறாத இது. கர்த்தருடைய வசனம் மாறாது. வானமும் பூமியும் மாறினாலும் மாறாத வாக்கு 2 மாறாத விசேஷத்தினாலே உறுதிப்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவோடைய நம்பிக்கை என்ன? நம்ம எந்த தேவனை விசுவாசிக்கிறோம்னா, கிறிஸ்துவை உயிரோட எழுப்பின தேவனை விசுவாசி. கிறிஸ்துவை உயிரோட எழுப்பின தேவன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க உங்கள் தேவனை தான் நாங்க விசுவாசிக்கிற தேவன் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கேள்வி கேட்கணும், எந்த தேவன்? அவங்க சொல்லுவாங்க, நீங்க வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவன். ஆமா, நாங்களும் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவனை தான் விசுவாசிக்கிறோம். அப்புறம் நிறைய காரியம் சொல்லிட்டு வருவாங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன், எங்கள் தேவனும் சர்வ வல்லமை உள்ள. கடைசியா இருக்கணும், எங்களுடைய தேவன் சிலுவையில மரித்த கிறிஸ்துவை 3ஆம் நாள் உயிரோட எழுப்பின தேவன், அவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம்னா மற்ற மதங்கள் எல்லாம் அமைதியாயிடும். அங்கதான் அந்த இது, கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிரோட எழுப்பின தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்ப 2 மாறாத அந்த விசேஷம் அப்படின்னு சொல்றப்ப இந்த 2 வசனம் தான். 18ஆம் வசனம், அதான் அசைய வேண்டிய அவசியம் கிடையாது. 18வது வசனம், நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாக்கும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அதாவது முதல்ல ஒரு விஷயம் பாருங்க, இப்ப நம்ம ஒரு மரணம் வந்து விட்டோம்னு வைங்களேன், ஆறுதல் எப்படி கிடைக்குது? முதல்ல ஆறுதல் எப்படி வருது? கொஞ்ச நேரம் அழுவோம், அப்புறம் வந்தோடனே ஒரு பைபிள் எடுத்துட்டு, இல்ல நமக்கு ஒரு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இருக்கு. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோட எழும்புவோம். இதெல்லாம் நம்ம ஆறுதல் படுத்தக்கூடிய காரியம், மாறாத விசேஷம். உலகத்துல ஒரு கஷ்டம் இருக்குது, எப்படி நம்ம ஆறுதல் அடைய முடியும்? எப்படி தைரியம் கிடைக்க முடியும்? நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார், அதனால நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவர். இப்ப நீங்க படிச்சு பாருங்க,
எபிரேயருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரத்துல 16வது வசனம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். ஏனென்றால் 14வது வசனத்துல இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆறுதலுக்கு இந்த ரெண்டு தான், இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல், அதே மாதிரி அவர் பிரதான ஆசிரியர் இருப்பது மாறாதது. நீங்க வேற எதுவும் நமக்கு ஆறுதல் தராது. எந்த சூழ்நிலை கிடைக்கும் ஒண்ணு இந்த ரெண்டு தான் நம்முடைய வாழ்க்கையில ஆறுதலை தரும். வாழ்க்கையில இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போகிறப்ப நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஒரு உதவி தேவை, உடனடியாக அவருடைய நாமத்தினால கிருபாசன தண்டையில் சேருகிறோம். அங்கே பிரதான ஆசாரியர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்ற தைரியம். உபத்திரவப்படுகிற நமக்கு உபத்திரவப்பட்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு மற்ற சோகம் வந்துட்டுனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், ரெண்டும் மாறாத அந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அவருடைய உயிர்த்தெழுதல் அவர் பிரதான ஆசாரியராக வீற்றிருப்பார். பல நாட்கள்ல பாருங்க, வாழ்க்கையில சோகம் வருகிறப்ப கிருபாசன தண்டை எவ்வளவு பெரிய ஆறுதல். இழப்புகள் வருகிறப்ப நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உண்மை ஜனிப்பித்தேன். ரொம்ப அருமையான சொல்றது. ஏன்னா இவங்க சில கஷ்டங்கள் பாடுகள் மத்தியில இந்த விசுவாசிகள் இருந்திருக்கலாம். அப்ப சொல்ற இந்த ரெண்டு வசனங்கள் ஆறுதலையும் பெரிய நம்பிக்கை உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இருக்கிறார். அடுத்தது நீங்க படிச்சு பாருங்க 19வது வசனத்துல, அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. இங்கதான் கிருபாசன தண்டை மகா பரிசுத்தலத்துக்குள்ள போற எந்த நம்பிக்கை? இந்த ரெண்டு வசனம் இருக்குல்ல, நமக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எங்கே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இருக்கிறார்? அவர் எங்கே இருக்கிறார்? பிதாவுடைய வலது பக்கத்துல இருக்கிறார். அதனால தைரியமாக கிருபாசன தண்டைக்குள்ள போலாம், கிறிஸ்து அங்கே இருப்பதனால. அதை எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல படிக்கிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. ஆகையால் சகோதரரே அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த தலத்தில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை தமது மாம்சத்தின் திரையின் வழியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்தார். அந்த மார்க்கத்தின் வழியாய் போகிறதற்கு அவருடைய இரத்தத்தினாலே தைரியம். இன்னைக்கு அவர் தேவனுடைய வீட்டிலே எல்லாவற்றுக்கு மேல பிரதான ஆசை. அதனால தைரியமாக சேர கடவுள் நம்பிக்கை. அதான் சொல்லப்படும், அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல பிரதான ஆசாரியர் மகா பரிசுத்தலத்துக்குள்ள போயிட்டு திரும்ப வருவார். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் போவார். நம்முடைய மகா பிரதான ஆசாரியர் தேவ சமூகத்துல போய் அவருடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்து விட்டார். அங்கே இருக்காரு, உள்ள போயிடலாம். ரொம்ப ஆச்சரியம். இதை நம்முடைய வாழ்க்கையில பிராக்டிக்கலா கொண்டு வரணும். நம்முடைய கவலைக்கு ஆறுதல், தைரியம், இந்த ரெண்டு தான். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலும் அவர் நமக்காக பரிந்து பேசுறார். எபிரேய விசுவாசிகள் வேற இதெல்லாம தேடிட்டு இருக்கிறாங்க. நமக்கு பழைய ஏற்பாட்டில் உள்ள பிரதான ஆசிரியர் இருந்தா நமக்காக ஜோம் பண்ணுவாரு, பூமியில ஆசிரியர்கள் இருந்தா ஜோம் பண்ணுவாங்க, அப்படி இப்படின்னு தேடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் செய்யறாங்க இல்லையா? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள்னு சொல்லுவாங்க, ஆனா பழைய ஏற்பாடு மாதிரி நடப்பாங்க. ரைட், இப்ப நம்ம பார்க்கலாம் பாருங்க. அதனால 20வது வசனம், நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். இத எபிரேய விசுவாசிகள் மறந்து விட்டார். நீங்க மெல்கிசேதேக்கை பற்றி படிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு அவங்க எழுதினாலும் சொல்லாம இருக்க முடியல. சொல்லித்தான் ஆவியான வற்புறுத்துற, கண்டிப்பா சொல்லிதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கக்கூடிய இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையினால ஆசாரியத்துவத்தினுடைய சிறப்பு என்ன, இந்த மெல்கிசேதேக்கு யார், அந்த முறைமை எப்படிப்பட்டது, அந்த ஆசாரியத்தினுடைய சிறப்பு என்ன என்பதை 7வது அதிகாரத்திலிருந்து எழுத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆரோனுடைய ஆசாரியத்துவ முறை நியாயப்பிரமாணத்தின்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஆசாரியத்துவ முறையிலிருந்து இது எவ்வளவு சிறப்பானது என்பதை அந்த எழுதுகிற விதம் இருக்குது, ரொம்ப ஆச்சரியம். ஆவியானவர் அந்த மனுஷனை பயன்படுத்த ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
ரொம்ப எளிமையா புரியும்படியா எழுதிச்சு. அது நமக்கே தைரியம் வந்துடும். பெரிய தைரியம், விசுவாசத்துல பெரிய தைரியமே வந்துடும். ஆனா இதை மட்டும் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய வாசித்தார்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவ இன்னும் சிறப்பாகவும் எளிமையாகவும் இருந்திருக்கு. நம்பி வாழ்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற அந்த பெரிய பெரிய இந்த ஊழியங்கள், பெரிய பெரிய ஸ்தாபனம் என்று சொல்லுகிறதெல்லாம் அடிபட்டு கார்பரேட் எங்களுக்கு நாங்க ஜப கோபுரம் ஜப இதெல்லாம் அடி வாங்கியிருக்கோம். கட்ட நமக்கு இந்த வேதவசனங்களின் மூலமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து அதிகமாக விளக்கி தருவாராக. இது எபிரேயருக்கு எழுதினாலும் இன்னைக்கு நமக்கு எழுதி வைக்கப்படும். விசுவாசம் ரட்சிக்கப்படுகிறப்ப ஆரம்பமாகிறது. தொடர்ந்து கர்த்தருடைய வருகை வரையிலும் நம்முடைய மரணம் வரையிலும் ஓடிட்டே இருக்கணும். ரொம்ப முக்கியம். தொடர்ச்சியான ஒரு வாழ்க்கை. சூரியன் காலையில எழும்பி உதிச்சதுல இருந்து நண்பகல் வர்றப்ப எவ்வளவு பிரகாசிக்கிறதோ அதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஸ்பிரிச்சுவல் லைஃபும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கு. கர்த்தர் மேலும் அநேக காரியங்களை நமக்கு விளக்கி தருவாராக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பிதாவை, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். பூரணத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டியவர்கள். பயணத்திலே தடைகள் அநேகம். பரிசுத்த பிதாவே, நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். உடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக நாங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய மகிமையை அடைவதற்காக சுவிசேஷத்தினாலே நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள். தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாங்கள் எல்லாவற்றிலும் வளர வேண்டும். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலும் அன்பிலும் ஒருமைப்பட்டவர்களாகி நாங்கள் அவரை போல பூரண புருஷராக வேண்டும் என்பது உங்களுடைய பெரிய நோக்கம். அதற்காக ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்த வேண்டும். பரிசுத்த பிதாவே, இந்த நோக்கத்தை நாங்கள் உணர்ந்த ரட்சிக்கப்பட்ட வேளையிலே இந்த நோக்கத்திற்கு எங்கள் வாழ்விலே அஸ்திபாரம் போடப்பட்டது. இந்த நோக்கத்தை கர்த்தர் வருகிறது வரையிலும் நாங்கள் நிறைவேற்றுவதிலே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக ஜாக்கிரதை உள்ளவர்கள் இருக்க வேண்டும் என்று உடைய வேதம் சொல்கிறதோ அதற்கு கீழ்ப்படியும்படியான மனப்பக்குவத்தை எங்களுக்கு நீ தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக விசுவாசமும் பொறுமையும் எங்களுடைய வாழ்விலே காணப்படத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும். வேத புத்தகத்திலே நீர் அழைத்த பரிசுத்தவான்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை எல்லாம் அவர்கள் அடைவதற்கு பொறுமை அவசியமாக இருந்தது. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்விலே இரண்டு மாறாத உம்முடைய வசனத்தினாலே எங்களுக்கு நீ நம்பிக்கையை ஊட்டி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒன்று, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். இரண்டாவது, அவர் என்றென்றைக்கும் உள்ள மகா பிரதான ஆசாரியராக உங்களுடைய வலது பக்கத்திலே வீட்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் எந்த நேரத்திலும் கலக்கங்கள், திகைப்பு, பயம் எது வந்தாலும் நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வருவதற்கு நீ தந்திருக்கிற கிருபைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதை நாங்கள் ஒருபோதும் மறந்து விடாத வண்ணம் இருக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்ற ஜனம் நாங்கள் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்வோம். இந்த எபிரேய நிருபத்தை வாசிக்க பரிசுத்த பிதாவே, நீர் உம்முடைய குமாரனை எங்களுக்கு அதிகமாக வெளிப்படுத்தி தரக்கூடியவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது எழுதியிருக்கிற பிரகாரம் வாசித்து விசுவாசிக்கத்தக்கதாக உதவி செய்யும். அருமையான கொட்டிவாக்கம் சபையாருக்காக ஸ்தோத்திரம். இந்த முயற்சிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த பிதாவுடைய நோக்கம் என்ன என்பதை நாங்கள் அறியோம். இதன் மூலமாக சபை பலனடையத்தக்கதாக, பக்தி விருத்தி அடையத்தக்கதாக நீ உதவி செய்யும். மழையானது நிலத்திலே பெய்தால் நற்பயிர்களை விளைய வைத்து பயிரிட்டவனுக்கு பலன் கொடுக்க வேண்டும். அதே போல உங்களுடைய வசனத்தை கேட்க கேட்க அவைகள் எங்களுடைய
இருதயத்திலே பதிந்து நல்ல பலன் கொடுக்கத்தக்கதாக உதவி செய்யும். பலன் கொடுக்கவில்லை என்றால் அந்த நிலம் சபிக்கப்பட்டது. பரிசுத்த பிதாவே, எங்களுடைய வாழ்விலே ஒவ்வொரு வசனமும் கிரியை செய்யத்தக்கதாக உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். சபையாருக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக இடங்களிலிருந்து உங்களுடைய பிள்ளைகள், இந்தியாவிலிருந்து மட்டுமல்ல பல வெளிநாடுகளில் இருந்தும் ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்து வசனத்தை கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்களை நீர் ஆசீர்வதித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கும். எங்களை ஆண்டவரும் இரட்சகரும் நாளை வாரத்தின் முதல் நாள் சபையாக கூடி உம்மை தொழுது கொள்ளும்படியான கிருபைகளை தாரு. எங்களை ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தையும் ஸ்தோத்திரத்தையும் எடுக்கிறோம். அன்பு பிதாவே. ஆமென். ஆமென்.